குஷியானவன் துடிப்பானவன் என்றும் உதவும் பறக்கும் பையன் குஷியானவன் துடிப்பானவன் என்றும் உதவும் பறக்கும் பையன் தொல்லை என்று சொல்லை மாற்றிய நண்பன் ஐஸ்கிரீம் என்றால் உயிர்தான் பார்த்தாலே பரவசம் சில பையன்தான் சில பையன்தான் மாயம் 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 செய்யும் ஜீவன்பாய் 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 Meow, meow. Meow, meow. Meow. ஏய் லீனா, என்ன சத்தம் எங்க? எப்பெல்லாம் டிவில பாஸ்கெட் பால் போறானோ உட்காந்து பாக்குறதே வேலையா போச்சு. ஹோம்வொர்க் எல்லாம் எழுத மாட்டியா? போய் வேலைய பாரு. சரிம்மா, இப்பவே போய் பண்றேன். Meow. Meow. உங்க அம்மாவுக்கு என்னாச்சு? உன் மேல இருக்கிற கோவத்துல என்ன கேம் பார்க்கவே விடல. இது ரொம்ப மோசம். கவலைப்படாத ஜீபம்பாய், என்னை விட நீ தானே நிறைய கேம்ஸ் பார்த்திருக்க. வாஸ்தவம் தான். அந்த 4ஆம் நம்பர் ஆடினத பாத்தியா? சூப்பரா ஆடினா. அந்த பாலை எப்படி பாஸ் பண்ணா தெரியுமா? நீ பாக்குற விஷயத்தை எல்லாத்தையும் உடனே கத்துக்கற? இல்ல, உண்மையிலேயே அவன் விளையாடின விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதான். சரி, அடுத்தது நீ என்ன பண்ண போற? பாஸ்கெட் கிட்ட 4ஆம் நம்பர் ஆள் போனப்ப என்ன தெரியுமா பண்ணா? எனக்கு இந்த மேட்ச பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அம்மா விட மாட்டாங்க. வேற என்ன வழி இருக்கு? அதான் தெரியல. ஆனா ஐஸ்கிரீம் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஆரம்பிச்சிட்டான்டா. சூப்பர் ஜாப். என்ன சத்தம் எங்க? யாரையுமே காணோம். ஆமா, இந்த ஜெர்ரி எங்க போனா? பாட்டி, நான் இந்த கதவுக்கு பின்னாடி இருக்கேன். எனக்கு ஒரே தூக்கமா வருது. நேத்து ராத்திரி ஃபுல்லா ஜீபம்பாயோட பாஸ்கெட் பால் பார்த்துட்டு இருந்தேன். உனக்கு பாஸ்கெட் பால் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். உனக்கு? ஆமாமா, எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்ல, நம்பர் 7 பிளேயர் ரொம்ப நல்லா விளையாடுவாரு. என் ஃபேவரட், ரொம்ப அழகா இருப்பாரு. இல்ல நம்பர் 4 பரப்பாரு. இல்ல நீங்க ரெண்டு பேரும் தப்பா சொல்றீங்க. நம்பர் 10 தான் பெஸ்ட் பிளேயர். அவர் ப்ரூவ் பண்ணிருக்காரு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பக்கத்து வீட்ல பாஸ்கெட் பால் விளையாடுறதுக்கு ஒரு இடம் இருக்கு. பிரமாதம். ஹே ஜீபம்பாய், இந்த விளையாட்டுல என் கூட மோதினா நீ தோத்து போயிடுவ. ஹே லீனா, யாரோ பாஸ்கெட் பால் நெட் போட்டுருக்காங்க. எனக்கு தெரியும். நெட் போட்டுருக்காங்க. ஆனா பால் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். என்கிட்ட தான் ஒன்னு இருக்கே. என்னது இருக்கா? ஆமா, உனக்கு தெரியாதா? அப்பா ஊருக்கு போயிட்டு வந்தப்ப எனக்கு வாங்கிட்டு வந்தாரு. அது பெட் கடியில தான் இருக்கு. ஓ, பிரமாதம். நீ உண்மையிலேயே அசத்துற லீனா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீ ரொம்ப புகழாத ஜீபம்பாய். ஏன் பால் போவே மாட்டேங்குது? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு போடுறேன். போயே சொன்னா கேளு. என் கோவத்தை அதிகப்படுத்தாத. ஆக்கு பாக்க வெத்தல பாக்க ஜீபம்பா கண்ணை பத வச்சு பண்ண போற மேஜிக் ஒண்ணு. என்ன விஷயம்? ஹேய், தைரியம் இருந்தா என் கூட உன் மேஜிக் பவர் இல்லாம இந்த கேம்ல விளையாட பாப்போம். நான் எப்பவும் ரெடியா இருக்கேன். வா, மோதி பாத்துறலாம். ஏய், நான் அசத்துறேன் பாத்தியா? ஆமா ஆமா. நான் எப்படி பால போட்டனோ அதே மாதிரி நீயும் பால போட்டு என்ன தோக்கடி பார்க்கலாம். உன்னால நிச்சயம் தோக்கடிக்க முடியாது. இப்போ எனக்கு மூடே இல்ல. நான் பேசாம அடுத்த வாரம் வரேன். சரி சரி, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இதே நேரத்துக்கு நான் வரேன். உனக்காக வெயிட் பண்ணுவேன். உனக்கு முன்னாடி நான் இருப்பேன். அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்? மேஜிக் பவர் இல்லாம என்னால முடியாதா? என்ன உளறே நீ? ஜெரி பாஸ்கெட் பால்ல பெரிய பிளேயர்னு நினைச்சிட்டு இருக்கான். இந்த ஜீபம்பா யாருன்னு அவனுக்கு நிரூபிச்சே காட்டுவேன்.
ஆல் தி பெஸ்ட். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நீ நிச்சயம் நீ தோக்கடிச்சிடுவ ஜீபம் பாய். நான் இன்னும் பிராக்டீஸ் பண்ணனும். ஆமால, அதுக்கு என்ன பண்ண போற? அதான் படிச்ச புத்திசாலி பிராண்டோ இருக்கானே, அவன் கிட்ட கேட்டா சொல்லிட்டு போறான். பாஸ்கெட் பால பத்தி அவன் தான் படிச்சிருப்பானே. ஏய் பிராண்டோ, ஜீபம் பாய் எந்த மேஜிக்கும் இல்லாம பாஸ்கெட் பால் பிளேயர் ஆகணுமா? அவனுக்கு ஹெல்ப் பண்றியா? ஒரு நிமிஷம் லைன்ல இரு, நான் படிச்சு பார்த்துட்டு சொல்றேன். இது எல்லாத்தையும் படிக்கணுமா? பிராக்டிகலா நம்ம எல்லாரும் கத்துக்கிறதுக்கு முன்னாடி தியரியா நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நீ இந்த விளையாட்டுல ரொம்ப சூப்பரா விளையாடுவ, புரியுதா? நீ ஒரு பெரிய பிளேயரா வரணும். அப்படின்னா வர ஞாயிற்றுக்கிழமை ஜீபு பாய்க்கும் ஜெரிக்கோ போட்டி ஆரம்பிக்க போகுது. எனக்கு ஒரு பயமா இருக்கு லைனா. எதுக்கு வீணா பயப்படுற? உனக்கு பிராக்டிஸ்க்கு இன்னும் 5 நாள் இருக்கு ஜீபம் பாய். ஆமா ஆமா இருக்கு. ஏய் ரொம்ப லேட் ஆகுது, அப்புறம் அம்மா திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. வா இரு, இந்த 500வது முயற்சியாவது வேண்டும்னு நினைக்கிறேன். ஹேய் நீ அசத்திட்டடா. இதுக்கு பரிசா எனக்கு ஐஸ்கிரீம் கிடைக்குமா? என்னது? ஓகே, நான் இப்ப அனௌன்ஸ் பண்றேன். ஜீபும் பாயும் ஜெரியும் போட்டிக்கு தயாரா இருக்காங்க. அத பார்க்க நாங்களும் தயாரா இருக்கோம். ஏய் ஆமா ஆமா. கமான் ஜீபும் பாய், படிச்சதெல்லாம் ஞாபகப்படுத்தி பாரு. ஏய் ஜீபம் பாய், தூள் கலப்ப நீ தான் ஹீரோ. ஆமா நான் ஹீரோ தான், ஒரு பறக்கிற ஹீரோ. யா ஜீபம் பாய், நீ அசத்திட்ட. பாஸ்கெட் பால் பிளேயர்ல நீ தான் பெஸ்ட். From ITC. ஜீபூம் பாய் தொடர்கிறது. உடல் பரிசோதனை. இந்த மருந்து ஒரே கசக்குது. இந்த எனக்கு வேண்டாம் லீனா, என்கிட்ட கொண்டு வராத. ஹேய் வீட்ல சாப்பிட இது மட்டும் தான் இருக்கு, வேற எதுவுமே இல்ல. அவளுக்கு வேண்டானா எனக்கு கூட. சரி நீ மறுபடியும் டயட்ல இருக்கியா? ஆமா ஆமா, நாளைக்கு பிசிக்கல் செக்கப் இருக்குல்ல, அதனால தான் நான் டயட்ல இருக்கேன். என்ன பார்த்தா எப்படி இருக்கு லீனா? நான் 10 கிலோ குறைஞ்ச மாதிரி இருக்கேனா? சீக்கிரம் சொல்லு. ஆமா நீ ஒல்லியா தான் தெரியற. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் லீனா. ஆமா உன்னோட Dress டைட்டா இருக்கு, அதனால தான். என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா போச்சுல? அப்ப இப்பதான் உன் உடம்ப பத்தி கவலைப்பட ஆரம்பிச்சிருக்க. ஆமா சரியா சொன்ன. எல்லாரும் என்ன பார்த்து கிண்டல் பண்றாங்க, அதனால தான் நாளைக்கு செக்கப் போட்டுக்கிட்டேன். நீ சொல்றது கேக்க காமெடியா இருக்கு. நான் சீரியஸா தான் சொல்றேன். தினமும் காலையில எழுந்து ஜாகிங் போறேன் தெரியுமா? சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரே வேளைக்கு 3 தடவை சாப்பிடுறியாமே. இன்னைக்கு காலையில இருந்து நான் எதுவுமே சாப்பிடல. எவ்வளவு பசியில இருக்கேன் தெரியுமா? என்னால பசி தாங்க முடியல, எனக்கு பசிக்குது. இப்பதானே எதுவும் சாப்பிட மாட்டேன்னு சொன்ன. நீ எனக்கு உண்மையான ஃப்ரெண்டா இருந்தா சாப்பிடறது கூட. ஜீபம் பாய் தான் இதுக்கு உதவி செய்ய முடியும். இப்ப சொன்னியா, இதுதான் சூப்பர் ஐடியா. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணனும்னு சொல்லுங்க. அது சிம்ரன் த்ரிஷா மாதிரி நான் ஒல்லி ஆகணும். உன்னால முடியுமா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியல. மேரி உனக்கு ஒல்லியா ஆகணும் அதானே ஆசை? ஆமா நான் ஒல்லி ஆகணும். ஒல்லி ஆயிட்டா அத நான் அப்படியே மெயின்டைன் பண்ணுவேன். அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கே. என்ன பிரச்சனைன்னு சொல்லு. எனக்கு பசி எடுத்து நான் ஏதாவது சாப்பிட்டுட்டேன்னா நீ மறுபடியும் உன் பழைய வெயிட்டுக்கே வந்துருவே. ஆனா நீயும் பசி தாங்க மாட்டியா ஜீபம் பாய்? நீ பார்க்க இப்படிதான் இருப்ப, ஆனா வெயிட் மட்டும் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியும், அவ்வளவுதான். அப்பனா நான் கிளாஸ்ல இருக்கிற எல்லாரையும் விட வெயிட் கம்மியா இருப்பேன், அப்படிதானே? ஆக்கு பாக்க வெத்தல பாக்க ஜீபம் பா கண்ணே, இப்ப அதை வச்சு பண்ண போற மேஜிக் ஒண்ணு. ஏய்
கொஞ்சம் நான் லேசான மாதிரி இருக்கு. ஓகே, என்னோட மேஜிக்க பயன்படுத்தி உன்னோட புவியீர்ப்பு சக்தியை குறைச்சிருக்கேன், அவ்வளவுதான். லீனா டின்னர் ரெடி ஆயிடுச்சு, சீக்கிரம் வா. பிஸாவா? பிஸானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோ வந்துட்டேன் ஆண்டி. போச்சு. என்ன ஆக போகுதுன்னு தெரியல. எல்லாரும் வந்துட்டீங்களா பசங்களா? செக்கப்க்கு ரெடியா இருக்கீங்களா? என்னோட வெயிட்ட பார்த்து டாக்டரே ஆச்சரியப்பட போறாரு. கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? லைன்ல நிக்கும்போது பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது? என்னாச்சு? நான் அவளை லேசா தானே தள்ளி விட்டேன். ஆமா ஆமா, காத்தடிச்சா கூட நான் பட்ட மாதிரியே பறப்பேன். அவ்வளவு லேசானவன் நான். நல்லா மூச்சு இழுத்து விடு. என்னாச்சு உனக்கு? ஏய், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்னால இது முடியல. ஏய் ஜெர்ரி, எதுக்காக இப்படி மூச்சை இழுத்து புடிச்சுக்கிட்டு இருக்க? அப்பதானே இதய துடிப்பு ஸ்லோவா இருக்கும். நான் என்னமோ ஏதோ ஆயிடுச்சோன்னு பயந்தே போயிட்டேன் தெரியுமா? ஜெரியால ரொம்ப நேரத்துக்கு அப்படியெல்லாம் இருக்கவே முடியாது. ஓகே ஓகே, ரிலாக்ஸா இரு. நான் உன்னை தொடுற இடத்துல எல்லாம் நீ என்ன ஃபீல் பண்றேன்னு சொல்லு. இங்க எப்படி இருக்கு? ஒண்ணு தெரியல. இங்க இங்க ஏதாவது பெயினா இருக்கா? இல்ல. இங்க இல்ல டாக்டர். இங்கப்பா இல்லையே. என்ன சொல்ற நீ? இவ்ளோ அழுத்தி உனக்கு வலிக்கலையா? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, இதுக்கு முன்னாடி உனக்கு டைபாய்டு, காலரா இந்த மாதிரி ஏதாவது நோய் வந்திருக்கா? வரல டாக்டர். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, இப்ப நான் வயித்துல கை வைக்கிறேன். உனக்கு என்ன ஃபீலிங் வருதுன்னு சொல்லு. நீங்க வயித்துல கை வச்ச ஃபீலிங் தான் தெரியுது டாக்டர். உன் வயித்துல கை வச்சு அழுத்தும் போது உனக்கு வலிக்குதா இல்ல மயக்கம் வருதான்னு சொல்லு. எனக்கு தான் எதுவுமே தோணலன்னு சொல்றேன்ல டாக்டர். அடுத்தது நீதான் மேரி, சீக்கிரமா செக்அப் பண்ணலாம். என் வெயிட்ட பார்த்து என்ன சொல்லுவாரோ? நான் வந்துட்டேன் டாக்டர். எல்லாரும் என் வெயிட்ட பார்த்து ஆச்சரியப்பட போறீங்க. இரு, உன் வெயிட் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். என்னது 3 கிலோவா? என்னால இத நம்பவே முடியல. வெயிட் மிஷின் ஏதாவது ரிப்பேர் ஆயிருக்கும். நான் வேற மிஷின் கொண்டு வரேன். இன்னொரு மிஷின் கொண்டு வந்தாலும் நான் அப்படியே தான் இருப்பேன். என்னால பறக்க முடியும். பாத்தீங்களா, ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரியே பறக்குறேன். நான் போய் புது மிஷின் கொண்டு வந்துட்டேன். இப்போ உன்னோட வெயிட் என்னன்னு பார்க்கலாம். பாத்தியா, உன் உண்மையான வெயிட் தெரிஞ்சிருச்சு. நான் ரொம்ப வெயிட் போட்டுட்டேன். நாளையில இருந்து டயட்ல இருக்கேன்னு. பாரு பாரு, அடுத்த வெயிட் டெஸ்ட்ல நான் தான் ஒல்லியா இருக்க போறேன். இப்படி தின்னா நீ யானை மாதிரி தான் ஆவ. ஏய், யானையே இவளையே சம்பந்தப்படுத்தி பேசாத, அப்புறம் யானைக்கு தான் அசிங்கம். எதிர்பாராமல் கிடைத்த பணம். எப்படி குப்பை வச்சிருக்கா? இது லீனாக்கு செலவுக்கு கொடுத்த பணம். எப்படி போட்டு வச்சிருக்கா பாரு. பத்திரமான இடத்துல வைக்கணும். அம்மா, எனக்கு பசிக்குது.
ஒரு நிமிஷம் இருக்கண்ணா, அதோ வந்துட்டேன். லீனா, என்னம்மா? நான் கடைக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். நீ வீட்லயே இருடா கண்ணா. உங்களுக்கு ஏதாவது வாங்க போறீங்களாமா? சரியா சொன்ன. உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன். என்ன வேணும் சொல்லு. எனக்கு ஒயிட் கலர்ல ஏஞ்சல் மாதிரி Dress ரொம்ப பிடிக்குமா. அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் லீனா. நான் உனக்கு ஒரு கவுன் வாங்கிட்டு வரேன். எப்ப பார்த்தாலும் அதே வாங்கி கொடுக்குறீங்க. என்கிட்ட தான் நிறைய இருக்கு. பூனை குட்டியை இங்கே விட்டுட்டு போங்க, நான் கூட விளையாடுறேன். சரி, விட்டுட்டு போறேன். 2 பேரும் சேர்ந்து வீட்டை சுத்தமா வச்சுக்கணும். ஓகேமா. ஏய் ஜேபு பாய், எந்த மேஜிக்கும் பண்ணாம என் ஹோம்வொர்க்க முடிக்கணும், புரியுதா? இரு அதான் பண்ணிட்டு இருக்கேன். ஏய் ஹோம்வொர்க்க முடிச்சிட்டே இல்லையா? நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னால மேஜிக் யூஸ் பண்ண முடியாது. என்ன விளையாடுறியா? மியாவ் மியாவ். என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு. நீ எங்க போன? இப்போ நீயே வெளிய வர போறியா இல்ல நானே உன்னை கண்டுபிடிக்கவா? இப்போ நீ என்ன கண்டுபிடிக்கிறியா, நான் ஒளிஞ்சுக்கிறேன். நம்ம வலையில வரியா? ஹச்சு. ஹே, நான் எங்க ஒளிஞ்சிட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியவே தெரியாது. நீ என்ன ஏமாத்துற. நீ தான் என்ன ஏமாத்தணும்னு பார்த்த. ஹே, அது என்னது? இது உன் டிராயர்ல இருந்தது. இதுல 500 ரூபாய் இருக்கு. ஏது உனக்கு? என்னது 500 ரூபாயா? இவ்ளோ பணமா? சரி, நான் அதை எடுத்துட்டு போய் எனக்கு பிடிச்ச ஏஞ்சல் Dress வாங்கிட்டு வர போறேன். சரி, உனக்கு இவ்ளோ பணம் எப்படி கிடைச்சது? வேற யார் எனக்கு தருவா? எங்க அப்பா அம்மா தான் எனக்கு வச்சிருப்பாங்க. அப்படின்னா அந்த பணத்தை அம்மா கிட்டே கொடுத்துறலீனா? அதுதான் சரி. அவங்க கிட்ட தான் கொடுக்க போறேன். ஆனா கண்டுபிடிச்சதுக்கு அவங்க கிட்டே டிப்ஸ் வாங்க போறேன். ஆமா, அதுவும் நல்ல யோசனையா தான் இருக்கு. அம்மா கிட்ட 500 ரூபாய் கொடுத்துட்டு அதுல இருந்து 50 ரூபாயில இருந்து 100 ரூபாய் டிப்ஸா கேட்க போறேன். அதுக்கப்புறம் நம்ம பணக்காரங்க. அதை வச்சு நாம எக்கச்சக்கமா ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமும் எனக்கு பிடிச்ச ஏஞ்சல் Dress அதுல வாங்கிக்கலாம். ஆமா, நம்ம இப்ப பணக்காரங்க. அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கடையில இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். அம்மா, நீங்க என்கிட்ட ஒரு ரகசியத்தை மறைச்சிட்டீங்களே. வளர லீனா, நான் உன்கிட்ட எந்த ரகசியத்தையும் மறைக்கலையே. அது நான் உங்ககிட்ட சொன்னேன்னா நீங்க எனக்கு டிப்ஸ் 100 ரூபாய் கொடுக்கணும், சரியாமா? ஏன் இப்படி வளர? உனக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே. அதெல்லாம் இல்லம்மா. நீங்க வீட்ல வச்சிருந்த பணம் ஏதாவது காணாம போயிடுச்சா? ஆ, என்ன லீனா, நான் எல்லா பணத்தையும் சேஃப்ல தானே வச்சிருக்கேன். அப்ப அது உங்களது இல்லனா வேற யாருதா இருக்கும்? சரி சரி, இங்க நின்னு என்ன சும்மா தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத. போய் வேலையை பாரு போ. இது அம்மாவோட பணம் இல்லனா வேற யாருது? நம்மள தவிர வீட்ல வேற யாரு வந்தா? இங்க நம்ம 4 பேர் தான் இருக்கோம். நீ, நான், அப்பா, அம்மா, அவ்வளவுதான். என்ன சொன்ன? நீ இன்னொரு வாட்டி சொல்லு. நம்ம 4 பேர் தான் சொன்னேன். அப்ப அந்த பணம் யாரோடதா இருக்கும்? அப்பாவோடயேதான். இத வச்சு நான் உனக்காக ஒன்னு வாங்கிட்டு வர போறேன். கண்டிப்பா அப்பா தான் என் டிரையர்ல வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்ப எனக்கு நிச்சயம் ஐஸ்கிரீம் கிடைக்கும். அம்மா மாதிரி அப்பாவும் திட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா டிப்ஸ் கொடுப்பாரு. இப்பவே என்ன ஐஸ்கிரீம் வேணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுறேன். டார்லிங், லீனாக்கு கோல்டு பிடிச்சிருக்கு, என்னன்னு பாரு. லீனா, இங்க வா. வந்து மருந்து சாப்பிட்டுட்டு போ. ஏன் காலையில இருந்து எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க? எனக்கு கோல்டுல இல்லப்பா, நான் நல்லதா இருக்கேன். அப்படி இல்லனா சந்தோஷம்தான். அப்பா, நீங்க பணத்தை எங்கயாவது ஒளிச்சு வச்சீங்களா? அந்த பணத்தை உங்க அம்மாக்கு Dress வாங்குறதுக்காக வச்சிருக்கேன். இந்த விஷயத்தை உங்க அம்மா கிட்ட சொல்லிடாத. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேப்பா. அது என் ரூம்ல தான் இருக்கு. என்ன சொல்ற லீனா? நான் எந்த பணத்தையும் உன்னோட ரூம்ல வைக்கலையே, அப்புறம் எப்படி? நீங்க நல்லா யோசிச்சு தான் சொல்றீங்களாப்பா? எனக்கு நல்லா தெரியும்டா செல்லோ, நான் பணத்தை மறைச்சு வச்சிருந்தான். ஆனா உன்னோட ரூம்ல வைக்கலையே. இந்த பணம் அப்பா அதுவும் இல்லையா? ஜி பொம்பாய், அப்போ இந்த பணத்தை யார் இங்க வச்சிருப்பா? ஒருவேளை எலி கொண்டு வந்து போட்டுருக்குமோ? கண்டிப்பா இது பாட்டி தான் இருக்கும். அவங்க தான் இங்க கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. அவசரப்படாத. என்னோட மேஜிக் சக்தியை பயன்படுத்தி இந்த பணம் யாரோடதுன்னு கண்டுபிடிக்கிறேன். அதான் சரியான வழி. ஆக்கு பாக்க வெத்தல பாக்க ஜி பொம்பா கண்ணே பாத வச்சு பண்ண போற மேஜிக் ஒண்ணு. ஏய், இது ஏறுமாச்சே. அம்மா அப்பா எனக்கு செலவுக்கு கொடுத்த பணம் 500 ரூபாய் சேர்ந்துருச்சு. இதை எங்கயாவது ஒளிச்சு வைக்கணுமே. எங்க வைக்கலாம்? இங்க வச்சா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்களே. இது வந்துட்டேமா. லீனா, டின்னர் ரெடி ஆயிடுச்சு, சீக்கிரம் வா. இந்த பொண்ணு ரூமை ஏன் தான் இப்படி வச்சிருக்காளோ. இது லீனாவுக்கு செலவுக்கு கொடுத்த பணம் இல்ல?
பொறுப்பே இல்லாம எப்படி போட்டு வச்சிருக்கா பாரு. இதை எங்கேயாவது பத்திரமா வைக்கணும். அம்மா எனக்கு பசிக்குது. இருடா கண்ணா, வந்துட்டேன். ஹே லீனா, இந்த பிரச்சனை எல்லாம் ஒன்னால தான் தெரியுமா? நீ சரியா தான் சொல்ற. நான் அந்த பணத்தை மறந்தே போயிட்டேன். உங்க அம்மா கூப்பிடுறாங்க. மியாவ். லீனா, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் போய் தூங்கு. போறேம்மா. லீனா, செலவுக்கு கொடுத்த பணத்தை வச்சுக்கிட்டு இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? என்கிட்ட கொடு, நான் பத்திரமா வச்சுக்கிறேன். நீ எங்கேயாவது தொலைச்சிடுவ. ஆனா இது எனக்கு தானே கொடுத்தீங்க. எனக்கு தெரியும், ஆனா நீ தேவையில்லாம எதையாவது வாங்கி வீணாக்குவ. என் ஏஞ்சல் டிரஸ். என்னோட ஐஸ்கிரீம் போச்சா? மாயம் 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 ஜாலம் 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 கொள்ளை கொண்ட கல்வன் நீ வந்தா